அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இக்காணொளியில் நாம் காண இருப்பது வகுப்பு 5 தமிழ் பருவம் 1 இயல் 3 மொழியை ஆள்வோம். இந்த மொழியை ஆள்வோம் பகுதியில் 4 அடிப்படை திறன்கள், மொழியோட 4 அடிப்படை திறன்களை பற்றி முதல்ல கொடுத்துருக்காங்க. முதல்ல கேட்டல் பகுதியில் இயற்கை சார்ந்த பாடல்கள், புதிர்கள், இயற்கையை காக்க வேண்டியதன் அவசியம் என்ன, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மற்ற மாணவர்கள் செய்யும்பொழுது பிற மாணவர்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். அடுத்து பேசுதல் திறன். இதுலேயும் இயற்கை சார்ந்த பாடல்கள், பழமொழிகள், புதிர்கள், மரங்கள் போன்று பேசி காட்டுதல், நடித்து காட்டுதல், சுற்றுலா சென்று வந்து அதனை பகிர்ந்து கொள்ளுதல், வர்ணித்து கூறும் கற்பனை திறன், இவையெல்லாம் பேசுதல் திறனில் அடங்கும். அடுத்து படித்தல்லையும் பழமொழிகள் கூறுதல், சிறந்த புதிர்களை படித்தல், புத்தக பூங்கொத்துகளில் உள்ள புதிர்களை படித்தல், இவையெல்லாம் படித்தல் பகுதியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து எழுதுதலில் தான் நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. 1 சொல்ல கேட்டு எழுதுக. அதில் 1 மாங்காய் பறித்து தருகிறேன், 2 ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும், 3 பழமொழி 1 சொல், 4 கண்ணிமைக்கும் நேரம். இவையெல்லாம் இன்னொருத்தர் சொல்ல எழுதலாம், ஆசிரியர் சொல்ல மாணவர்கள் எழுதலாம். அடுத்து 2 சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. 6 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. முதல் வார்த்தை அமைதியாக. இந்த சொல்லை நம்ம தொடரில் அமைத்து எழுதணும். ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறினார். திருப்பி சொல்கிறேன், ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறினார். 2 தருகிறேன். அம்மா எனக்கு பென்சில் வாங்கி தருகிறேன் என்றார். அம்மா எனக்கு பென்சில் வாங்கி தருகிறேன் என்றார். 3 சிறுவர்கள் விளையாட்டு மைதானத்தில் பந்து விளையாடினர். 3வது சிறுவர்கள்னு கொடுத்துருக்கு இல்லையா, சிறுவர்கள் விளையாட்டு மைதானத்தில் பந்து விளையாடினர். 4 முழக்கம். மழை பெய்யும் போது மின்னலுடன் இடி முழக்கம் சத்தமாக கேட்டது. மழை பெய்யும் பொழுது மின்னலுடன் இடி முழக்கம் சத்தமாக கேட்டது. 5 தங்கம். தாய் தன் குழந்தையை தங்கம் என்று அழைத்தார். தாய் தன் குழந்தையை தங்கம் என்று அழைத்தார். 6 விளைவு. கடின உழைப்பின் விளைவு வெற்றி கிட்டும். கடின உழைப்பின் விளைவு வெற்றி கிட்டும். அடுத்து 3 பொருத்தமான நிறுத்தற் குறியிடுக. கீழே ஒரு 3 வரிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதற்கு முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, கேள்விக்குறி என நிறுத்தற்குறிகளை பயன்படுத்தணும். என் உடல் 7 நிறங்களால் ஆனது. இந்த இடத்துல முற்றுப்புள்ளியை பயன்படுத்தலாம். ஆனது பக்கத்தில் புள்ளி வைக்கணும். அடுத்து ஊதா காற்புள்ளி வரணும், கருநீலம் காற்புள்ளி, நீலம் காற்புள்ளி, பச்சை காற்புள்ளி, மஞ்சள் காற்புள்ளி, இளஞ்சிவப்பு காற்புள்ளி, அதுக்கப்புறம் சிவப்பு என்ற வரிசையில் நிறங்கள் அமைந்திருக்கும். அந்த அமைந்திருக்கும் பக்கத்தில் முற்றுப்புள்ளி வைக்கணும். அடுத்து எனது பெயரின் முன்பகுதி என் இருப்பிடம், அங்கே ஒரு காற்புள்ளி வரணும் இருப்பிடத்துக்கு பக்கத்தில். அடுத்து பின்பகுதி என் வடிவம், இங்கே முற்றுப்புள்ளி வரணும், வடிவம் பக்கத்தில் முற்றுப்புள்ளி வரணும். என் பெயரை கண்டுபிடித்து விட்டாயா, கேள்விக்குறி வரணும். கண்டுபிடித்து விட்டாயா வருது இல்லையா, லாஸ்டில் கேள்விக்குறி வரணும். திரும்பவும் சொல்கிறேன், என் உடல் 7 நிறங்களால் ஆனது பக்கத்தில் முற்றுப்புள்ளி. அடுத்து நிறங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஊதா, அங்கே ஒரு கமா காற்புள்ளின்னு சொல்லுவோம். கருநீலம் ஒரு கமா, நீலம் ஒரு கமா, பச்சை கமா, மஞ்சள் கமா, இளஞ்சிவப்பு கமா, சிவப்பு என்ற வரிசையில் நிறங்கள் அமைந்திருக்கும். அங்கே அமைந்திருக்கும் இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எனது பெயரின் முன்பகுதி என் இருப்பிடம், அங்கே ஒரு கமா வரணும். பின்பகுதி என் வடிவம் முடிகிற இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். என் பெயரை கண்டுபிடித்து விட்டாயா, அந்த கண்டுபிடித்து விட்டாயான்ற இடத்துல ஒரு கேள்விக்குறி வரணும். அடுத்தது 4 பொருத்தமான சொற்களால் நிரப்புக. ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, உறுதியாக, சொத்தையாக, பல்வலி, பல் துலக்க.
இந்த சொற்களை பொருத்தமான இடத்துல நிரப்பணும். முதல்ல மருத்துவர். விமலா, உன் உடம்புக்கு என்ன கேட்குறாரு நோயாளிகிட்ட. விமலா சொல்கிறா, எனக்கு பல்வலி ஐயா. அப்போது டேஷில் பல்வலின்றதை எழுதிக்கணும் இல்லையா? அடுத்து மருத்துவர், எங்கே வாயை திற, பல்லெல்லாம் டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா? பல்லெல்லாம் சொத்தையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அந்த சொத்தையாகன்ற வார்த்தையை எடுத்து இங்கே எழுதிக்குங்க. அடுத்து விமலா, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா? மருத்துவர் சொல்கிறாரு, இனிப்புகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது. தினமும் 2 முறை காலையிலும் இரவிலும் என்ன துலக்க வேண்டும்? பல் துலக்க வேண்டும். டேஷில் பல் துலக்கன்னு எழுதிக்கணும். அப்பொழுது தான் பற்கள் டேஷ் இருக்கும் இல்லையா? அதில் உறுதியாகன்னு எழுதிக்கணும். பற்கள் உறுதியாக இருக்கும். விமலா சொல்கிறார், நீங்கள் சொன்னதை நான் பின்பற்றுகின்றேன் ஐயா. முதல் டேஷில் பல்வலி எழுதிக்கணும், 2வது டேஷில் சொத்தையாக, 3வது டேஷில் பல் துலக்க, 4வது உறுதியாக. அடுத்து 5, கதையை நிறைவு செய்க. இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, பாதி கதை கொடுத்துருக்காங்க, அந்த மீதியை நம்ம நிறைவு செய்யணும். ஒரு நாள் அந்த நாட்டின் அரசர் குதிரையின் மேல் வலம் வந்து கொண்டிருந்தார். வயதான மனிதர் ஒருவர் தம்முடைய தள்ளாத வயதிலும் சாலையின் ஓரங்களில் குழிகளை தோண்டி விதைகளையும் செடிகளையும் நட்டு தண்ணீர் ஊற்றியதை பார்த்தார். அரசர் அந்த வயதானவர் செய்யும் செயல்களை தொடர்ந்து பார்வையிட்டு வந்தார். ஒரு நாள், இப்போ இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த கதையை நம்ம முடிக்கணும். இப்போ நான் எழுதியிருக்கேன், பாருங்கள், உங்களோட விருப்பம் போல் அந்த கதையை முடிக்கலாம். ஒரு நாள் அரசர் அந்த வயதானவரை அழைத்து, தங்கள் செயலை தினமும் காண்கிறேன். தங்கள் செயல் மிகவும் பாராட்டிற்கு உரியது. அது மட்டுமல்ல, அடுத்து வரும் சந்ததியினருக்கும் உதவக்கூடிய செயல் என்று பாராட்டி பரிசு வழங்கினார். அடுத்து விளம்பரத்தை படித்து புரிந்து கொண்டு விடையளிக்க. இங்கே ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சர்க்கஸ் விளம்பரம். கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு கீழே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, வினா. அந்த வினாவிற்கேற்ற விடையை அந்த பேராகிராஃப்லேருந்து எடுத்து எழுதணும். விளம்பரத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். காண வாரீர், கழிக்க வாரீர். நாள்தோறும் ஜம்போ சர்க்கஸ். நேரம் மாலை 6 மணி. இடம் நேரு விளையாட்டரங்கம், விழுப்புரம். கீழே இருக்க பேராகிராஃபில் பேசும் கிளி, தீ வளையத்திற்குள் பாயும் புலி, பார் விளையாட்டிற்குள் பறக்கும் தேவதைகள், கூண்டுக்குள் உருண்டோடும் குல்லா மனிதர், வெள்ளை புறாக்களின் எல்லையில்லா ஆட்டம், கோமாளி குள்ளர்களின் கும்மால விளையாட்டு, குதிரை ஏறும் கொஞ்சும் மழலைகள். அடுத்து வாருங்கள் வண்ண ஒளியில் காணுங்கள். இந்த விளம்பரத்திலேருந்து இப்போது விடை கேட்டிருக்காங்க. கேள்வி கொடுத்து விடை கேட்டிருக்காங்க. விளம்பரம் படி, விடையை கொடு. 1, சர்க்கஸ் நடைபெறும் இடம் எது? சர்க்கஸ் நடைபெறும் இடம் எங்கன்னு கொடுத்துருக்காங்க? விழுப்புரம் இல்லையா? விழுப்புரம்னு எழுதிக்கணும். அடுத்து 2, விளையாடுபவர்கள் யார்? விளையாடுபவர்கள் யார் யார்? அங்கே விளையாடுபவர்கள்னு 2 பேர் கொடுத்துருக்காங்க. விளையாட்டில் பறக்கும் தேவதைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ பறக்கும் தேவதைகள்னு எழுதிக்கணும். அடுத்தது கோமாளி குள்ளர்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அவங்களும் விளையாட்டு தான் விளையாடுறாங்க. கோமாளி குள்ளர்களின் கும்மால விளையாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் கோமாளி குள்ளர்கள் 2 விடை வரும். பறக்கும் தேவதைகள், கோமாளி குள்ளர்கள். அடுத்து 3, குதிரை ஏறுபவர்கள் யார்? குதிரை ஏறுபவர்கள் யாருன்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்டில் கொஞ்சம் மழலைகள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 3வது வினாவிற்கு கொஞ்சம் மழலைகள் எழுதிக்குங்க. அடுத்து 4, சர்க்கஸ் நடைபெறும் அரங்கத்தின் பெயர் என்ன? அந்த சர்க்கஸ் நடைபெறும் அரங்கத்தின் பெயர் அந்த விளம்பர பேஜில் கொடுத்துருக்காங்க இல்லையா? நேரு விளையாட்டரங்கம். நேரு விளையாட்டரங்கம். அடுத்து 5, சர்க்கஸின் பெயர் என்ன? சர்க்கஸின் பெயர் என்ன கொடுத்துருக்காங்க? சிவப்பு நிறத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஜம்போ சர்க்கஸ். அந்த சர்க்கஸோட பேர் ஜம்போ சர்க்கஸ். அடுத்து 7, இணைத்து கூறுவோம் வந்திருக்கு. இதில் 2 வாக்கியங்களை இணைத்து நம்ம எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தொடர்புடைய பல சொற்றொடர்களை தனித்தனி அட்டைகளில் எழுதி கொள்ளுங்கள். மழையில் நனைந்தேன், சட்டை ஈரமானது. இப்போது இந்த 2 வாக்கியங்களை ஒன்றாக இணைச்சி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மழையில் நனைந்ததால் சட்டை ஈரமானது. இது மாதிரியே 2 வாக்கியங்களை ஒன்றாக இணைச்சி ஒரே வாக்கியமாக படிக்கணும். அடுத்தது 8, தடித்த சொல் விடையாக வருமாறு வினா அமைக்க. இங்கே பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த விடையை வச்சு நம்ம வினா அமைக்கணும். முதல் விடை என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம்.
என் நண்பனின் பெயர் தேனமுதன். இப்போ இது விடை. இப்போ நம்ம வினா அமைக்கணும். உன் நண்பனின் பெயர் என்ன இல்லையா? உன் நண்பனின் பெயர் என்ன? இங்கே டேஷில் எழுதிக்கணும். உன் நண்பனின் பெயர் என்ன? அடுத்து 2, பாட்டி எனக்கு கதை கூறுவார். இப்போது பிங்க் கலரில் கொடுத்துருக்குது கதை இல்லையா? அப்போ என்ன வினா எழுதணும்? யார் உனக்கு கதை கூறுவார்? பாட்டி இல்லையா? யார் உனக்கு கதை கூறுவார்? 3, தினமும் மாலையில் விளையாடுவேன். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மாலையில். இந்த மாலையில் வைத்து இப்போ வினா அமைக்கணும். நீ தினமும் எப்பொழுது விளையாடுவாய்? நீ தினமும் எப்பொழுது விளையாடுவாய்? அடுத்து 4, எனக்கு மட்டைப்பந்து விளையாட மிகவும் பிடிக்கும். இதில் மட்டைப்பந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மட்டைப்பந்து வைத்து வினா அமைக்கணும். உனக்கு எந்த விளையாட்டு விளையாட பிடிக்கும்? உனக்கு எந்த விளையாட்டு விளையாட பிடிக்கும்? அடுத்து 5, உயிர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வேன். இப்போ இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? அன்பாக. அன்பாக கொடுத்ததை வச்சு நம்ம வினா அமைக்கணும். நீ உயிர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்வாய்? நீ உயிர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்வாய்? அடுத்து 9, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. கீழே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியை ஃபுல்லாக படிச்சுட்டு நான் விடை தருக கேட்டிருக்காங்களே, அந்த வினாக்களுக்கு விடையை நம்ம எழுதணும். ஒரு நாள் மாலை முத்துவின் வீட்டிற்கு அவனுடைய நண்பர்களான கென்னடியும் அன்வரும் விளையாட வந்தனர். பிறந்து சில நாள்களே ஆன 4 நாய்க்குட்டிகளை தோட்டத்தில் கண்டனர். நாய்க்குட்டிகளை தங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்ல விரும்பினர். இருவரும் ஆளுக்கொரு நாய்க்குட்டியை தூக்கி கொண்டனர். முத்து அவர்களிடம், நண்பர்களே, பால் குடிக்கும் இந்த குட்டிகளை தாயிடமிருந்து பிரிக்க வேண்டாம். நம்மை நம் பெற்றோரிடமிருந்து யாராவது பிரித்தால் நாம் எவ்வளவு துன்பப்படுவோம், சிந்தித்து பாருங்கள் என்று கூறினான். நண்பர்கள் அமைதியாக நாய்க்குட்டிகளை கீழே இறக்கிவிட்டனர். நாய்க்குட்டிகள் மகிழ்ச்சியாக தம் தாயோடு விளையாடுவதை நண்பர்கள் மூவரும் பார்த்து மகிழ்ந்தனர். இந்த பத்தியிலிருந்து இப்போது வினா கேட்டிருக்காங்க, நம்ம விடை தரணும் இல்லையா? முதல் வினா, முத்துவின் தோட்டத்தில் எத்தனை நாய்க்குட்டிகள் இருந்தன? முத்துவின் தோட்டத்தில் எத்தனை நாய்க்குட்டிகள் இருந்தன? முத்துவின் தோட்டத்தில் 4 நாய்க்குட்டிகள் இருந்தன இல்லையா? பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். அடுத்து 2, நண்பர்கள் இருவரும் முத்துவின் வீட்டிற்கு எதற்காக வந்தனர்? நண்பர்கள் இருவரும் முத்துவின் வீட்டிற்கு விளையாட வந்தனர். எதற்கு வந்தனர்? நண்பர்கள் இருவரும் முத்துவின் வீட்டிற்கு விளையாட வந்தனர். 3வது வினா, கென்னடியும் அன்வரும் என்ன செய்ய விரும்பினர்? என்ன செய்ய விரும்பினாங்க அவங்க? கென்னடியும் அன்வரும் நாய்க்குட்டியை தன் வீட்டிற்கு கொண்டு செல்ல விரும்பினர். கென்னடியும் அன்வரும் நாய்க்குட்டியை தன் வீட்டிற்கு கொண்டு செல்ல விரும்பினர். 4வது வினா, நண்பர்களுக்கு முத்துவின் அறிவுரை என்ன? நண்பர்களுக்கு முத்து என்ன அறிவுரை சொன்னா? இப்போ இந்த பத்தியிலே குறிச்சிக்கோ. நம்ம 64ஆம் பக்கம் அந்த பத்தியிலே வந்துருங்க. முத்து அவர்களிடம், நண்பர்களே, பால் குடிக்கும் இந்த குட்டிகளை தாயிடமிருந்து பிரிக்க வேண்டாம். நம்மை நம் பெற்றோரிடமிருந்து யாராவது பிரித்தால் நாம் எவ்வளவு துன்பப்படுவோம், சிந்தித்து பாருங்கள் என்று கூறினான். வினா 5, நண்பர்கள் நாய்க்குட்டிகளை எடுத்து சென்றனரா? ஏன்? நாய்க்குட்டிகளை நண்பர்கள் எடுத்துகிட்டு போனாங்களா? இல்லை இல்லையா? இல்லைன்னு எழுதிக்குங்க. எழுதிட்டு மேலே விடை இருக்கு பாருங்கள். நாய்க்குட்டிகள் மகிழ்ச்சியாக தம் தாயோடு விளையாடுவதை நண்பர்கள் மூவரும் பார்த்து மகிழ்ந்தனர். இதுதான் அந்த வினாவோட விடை இல்லையா? நாய்க்குட்டிகள் மகிழ்ச்சியாக தம் தாயோடு விளையாடுவதை நண்பர்கள் மூவரும் பார்த்து மகிழ்ந்தனர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.